எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம் ஆமாம், ஒரு வளகாப்புக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிளம்பல, டிரைவர் அண்ணா கூட மேட்சிங் கலரு. அதான் எதேச்சி அமைஞ்சது, நாங்களாம் மேட்சிங்னு நினச்சி போடல, எதேச்சி அமைஞ்சிருச்சு. ஃபைனர் வந்து எட்டி பார்க்குறோம், இப்போதான் அவனும் பார்க்குறான். வந்து உனக்கு வந்து கறிக்குழம்பு வச்சிருக்கிறேன், இட்லி சுட்டு வச்சுட்டேன். ஞாயிற்றுக்கிழமான எங்கேயும் போகாதீங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா செஞ்சு வச்சுட்டு போறது. இப்போ மதியானம் வந்துடுவேன். இன்னைக்கு வந்து ஒரு வளகாப்புக்கு போயிட்டு அப்படியே வந்து விதை திருவிழா வந்து நம்ம சேலத்திலேயே போட்டிருக்காங்க. அதனால அதையும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு, ஆடிப்பட்டம் வரப்போகுது இல்லைங்களா, அதனால ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகளையும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். சரிங்களா? சரிங்க. சரி. அவர் முன்னையில இருந்து தலை மூட்டாட்டிட்டு இருந்தாரு. கிளம்பிருச்சு. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குதா? வளகாப்புங்கிறதுனால சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா வளகாப்பு முடிஞ்சிட்டு அப்படியே வந்து எக்ஸிபிஷனுக்கு போகணும் இல்லையா, அதனால பட்டு சேலையெல்லாம் கட்டினாக்கா ரொம்ப நாஸ்தி ஆயிரும். அதுக்காக தான் இது மாதிரி இது பண்ணிட்டோம். கொஞ்சம் மைண்ட்ல யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சாரி கட்டணும். ஓகே? நானும் சேலம் போறேன். நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற இளையராஜா அப்படிங்கிற தம்பியுடைய தங்கச்சிக்கு தாங்க வளகாப்பு. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம சக்கரவர்த்தி வந்து போயிட்டாரு. ஆனால் நிர்மலா வந்து வரல. ஏன்னாக்கா சர்வேஸுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு இன்றைக்கி வந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்காக வேண்டி சமையல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வீட்டில். அதனால் வந்து நிர்மலா தேவி வரல, சக்கரவர்த்தி மட்டும்தான் வந்திருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாம் வளகாப்புக்கு எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன வேகத்துக்கு நான் மட்டும் சந்தன குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். எப்பயுமே வந்து வளகாப்புக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் ஒன்றா தாங்க உட்கார வைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஏன் வந்து மாப்பிள்ளையை உட்கார வைக்கல அப்படின்னாக்கா, மாப்பிள்ளை வந்து துபாயில் வந்து வேலை பார்க்குறாருங்க. அவர் வரத்துக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். அதனால தான் வந்து அவரை உட்கார வைக்கல. அது இல்லாமல் டேட்டு வந்து முடியுது அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவசரமாக முன்னாடியே செஞ்சிட்டாங்க. ஏன்னா 9 மாதம் முடிஞ்சிருச்சு, டேட்டும் வந்து டெலிவரி டேட்டும் இன்னும் 2-3 நாளில் கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. இளையராஜா வந்து நம்ம சக்கரவர்த்தியோட ஃப்ரெண்டுங்க. அதனால் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. இளையராஜாவோடைய ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்தாங்க. நம்ம மோகன், சக்கரவர்த்தி, அவனோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் ஒன்றா பேசிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா சக்கரவர்த்தி ரொம்ப நாள் கழித்து அவங்களாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அதனால் அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக தெரியும், 4 ரோட்டில் இருக்குது இந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் இந்த மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே தான் உள்ளே போனோம். நாங்கள் போனதும் பேரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அப்பயே வந்து எல்லாருக்கும் வந்து விதைகளை பகிர்தல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுந்தரம் வந்து எல்லாருக்கும் நல்ல விளக்கத்தோடு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி ஒவ்வொரு செடிகளும் எப்படி வளர்க்கணும், எந்தெந்த பருவ காலத்தில் என்னென்ன நோய் தாக்குதல் வரும், அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி யார் என்னென்ன சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பயே கேட்டுருங்க, நான் பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தா. அப்படி மகாராஷ்டிராவை இங்கே கிலோ வந்து 300-400 விற்பனை பண்ணாங்க. அந்த மாதிரி சொல்லி இது. ஆனால் அந்தளவுக்கு இது வந்து சிறப்பாக முடியாது. நம்ம வீட்டில் சும்மா 4 செடி வச்சோம்னா நினச்சி நம்மளே பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ண அவசியமே கிடையாது. இது எல்லாருமே அதுக்கு ஒரு 5 விதை 6 விதை கொடுக்கும். கமர்ஷியலாக சர்வ் பண்ணியா கூப்பிட்டு இல்லை சார், கூப்பிட்டு இது சைஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் காய் வரக்கூடியது. சுவையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நாற்று போட நடவு பண்ணுறோம். நம்ம கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் இது 3மே வந்து நம்ம சின்ன விதையாக இருக்கிறதுனால அப்படியே விதைக்க முடியாது. ஒரு சின்ன ட்ரேவிலையோ இல்லை மண்ணிலையோ வந்து நம்ம எரு நல்லா போட்டுட்டு நாற்று பாவி ஒரு 25 நாள் 30 நாளுக்கு அப்புறம் அந்த விதையை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நடவு பண்ணி வச்சுக்கலாம். இடைவெளி கண்டிப்பாக அதிகமாக விடணும். 3 அடி குறையாமல் அந்த நாற்றுக்கு இடைவெளி கொடுக்கணும். பக்கத்தில் நடவே கூடாது. ஏன்னா இது வந்து பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். முள்ளு இருக்கிறதுனால செடி நீங்கள் வந்து உரசிட்டு போகவே முடியாது. அப்போ ஒரு செடி இன்னொரு செடி தொடவே கூடாது. அப்போ அந்த அளவுக்கு இடைவெளி கொடுத்தா தான் இதை நீங்கள் வந்து இது பண்ண முடியும். விதை எடுக்கும் போது எப்பவே செடி காய்ச்ச உடனே முதல் காய் விதைக்கலாம் விடாதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு கன்டினியூஸாக காய்க்கிட்டோம். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண தேவை. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காயாக பார்த்து, பூச்சி விடாத காயாக பார்த்து ஒரு காய் தேர்ந்தெடுத்து அதை நல்லா பழுக்க விட்டுருங்க. செடியிலே நல்லா மஞ்சள் நேரத்தில் பழுத்துரும். பழுத்து அந்த காம்பு வந்து நல்லா கனியும்.
அந்த நேரத்தில் நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி விதையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது தண்ணியில் அலசும் போது மேலே மிதக்கிற விதையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. அடியில் தந்தது பாருங்க, அந்த மாதிரி திரட்சியான விதைகளை மட்டும் எடுத்து ஒரு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் காய வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நேரில் 1 வாரம் வரைக்கும் காய வைக்கலாம். காய வச்சு எடுத்து ஒரு நம்மகிட்ட எது இருக்கோ, ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு பேப்பர் இருந்தாலும் ஒரு துணி இருந்தாலும் சரி, எதுனாலும் கட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் விதை வந்து முளைத்திறன் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அதுக்கு இன்னும் பாதுகாப்பு வேணும்னா கூட சாம்பல் கொஞ்சமாக சேர்க்கலாம். அதிகமாக கிடையாது, கொஞ்சமாக சேர்க்கலாம். அந்த சாம்பல் வந்து வரட்டி சாம்பலாக இருக்கும், வெறும் அடுப்பு விறகு சாம்பலாக இருக்கக்கூடாது. மாட்டு சாணத்தில் இருந்து வரட்டி சாம்பல் தான் சேர்க்கணும் இது கூட. அப்போ அதுவும் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இவ்வளோ விதை போகிறீங்கன்னா சும்மா அது மேலே தான் இருக்கும். சில பேர் விதை இவ்வளோனா இவ்வளோ விதை சாம்பல் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா விதையில இருக்கிற உயிர் தன்மை அதை எடுத்துருக்கும். ஏன்னா சாம்பல் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். நம்ம போடுறதே இருக்குன்னா ஈரப்பதம் உள்ள அதிகமாக போகாமல் இருக்குது. ஒரு விதையில எப்போ வந்து பூச்சாக்கள் வரும் அப்படின்னா அதுக்குள்ளே ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் வரும். அப்போ அந்த ஈரப்பதத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு லேயர் தேவைப்படுது. இப்போ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்க்கலாம், ரசாயனம் பயன்படுத்திருப்பாங்க, கலராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, இயற்கையாகவே அந்த சாம்பலுக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ அது நம்ம இப்போ கிராமங்களில் எந்த விதை எடுத்தாலுமே என்ன பண்ண டக்குன்னு கொஞ்சமாக சாம்பலில் போட்டு பெரட்டி எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா பூச்சி அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. அப்போ வெப்ப ஈரப்பதத்தினால பூஞ்சான நோய்களும் அந்த விதையை தாக்காது. இந்த மாதிரி நிறைய விதைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சாம்பலை பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக சாம்பல் தேவைப்பட்டால் போடலாம். அது மாதிரி நீங்கள் வந்து உடனடியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா சாம்பல் அவசியம் இல்லை. ஒரு மாதம் 2 மாதத்தில் பயன்படுத்தணும். நான் வந்து 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும்னா கொஞ்சமாக சாம்பல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வரட்டி சாம்பல் தான் கண்டிப்பாக போடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பெரிய ரகம் எந்த காய் இருந்தாலுமே சைஸ் பெருசாக கொடுக்குறாங்களா வளர்க்கறது முயற்சி பண்ணுங்க. தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு மீதி இருக்கிறத என்ன பண்ணுங்க, சுற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. சுந்தர் வந்து எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்படியே அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். எல்லார்கிட்ட இருக்கிற பேப்பரையும் நியூஸ் பேப்பரையும் வாங்கி அதை வந்து கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி அதை ஒரு பண்டிலாக பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாரு. இதில் வந்து நீங்கள் விதைகளை வாங்கி பொட்டணம் கட்டிக்குங்க அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. பொறிச்சுறாங்களே விட முடியாது. காய் வந்து நீளமாகறாங்களே விட்டிங்கன்னா என்ன காய் வளைஞ்சிரும். அந்த ஒரு சிக்கல் இருக்கும். ஆனால் காய்ப்பு விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ப்பு வாங்க முடியும். பிடிச்சிட்டு ஒரு கருவாடு வாங்கி உள்ளே வந்து நுணுக்கி போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஈ போகிற அளவுக்கு ஒரு 4-5 மோட்ஸ் போட்டு விட்டுருங்க. அந்த மாட்டில் வந்து ஏதாவது ஒருத்தர் தோட்டத்தில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடிக்காய்கள் வரைக்கூடிய அந்த காய்ப்புழு தாக்கத்தில் வந்து மெதுவாக குறைஞ்சிரும். அந்த காய்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். முடிஞ்சால் அதை முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக அந்த புடலங்காய் பீக்கெல்லாம் அதிகமாக பார்க்கலாம், புறக்காயில் கம்மி தான். உங்களை இப்போ நிறைய விஷயம் நீங்கள் பேச முடியாது, நேரம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு விதையும் எடுக்கிறதுக்கான நுட்பங்கள் நிறையா இருக்குது. அப்போ இதை பற்றி நாங்கள் ஸ்கூலில் அப்பப்போ பதிவு பண்ணுறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் வரும்போதே ஒரு செடி வைக்கிறீங்க, அதை எப்படி விதைக்கணும், எப்படி காவாது வந்து எல்லாமே மறந்துவிடலாம், இல்லை தப்பாக பண்ணிக்கலாம். அப்போ அதை கேட்கும் போது நாங்கள் வந்து பதில் சொல்ல ஈஸியாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து கடந்துக்கிட்டே போகலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா? அடுத்தது நினைக்கிறேன் நிறையா இருக்குது. இதே நேரம் பார்த்தா இந்த 2 உங்களுக்கு என்ன பழம் வேணும்? வாட்டர் ஆப்பிள் வேணுமா? அப்புறம் ரம்புட்டான் அந்த மாதிரி இருக்குங்களா அங்கிள்? அதெல்லாம் இன்னும் வரல. சரி, ஓகே. மற்றது தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பழம்லாம் வாங்கிட்டு போகிறேன் அங்கிள். சரிப்பா. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தது, மதியம் 2 மணி ஆயிடுச்சுங்க இந்த பகிர்தல் வந்து முடியறதுக்கு. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு நிறைய விஷயங்களை வந்து சுந்தரத்துக்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வர வீடியோக்களில் நான் வந்து ஒவ்வொரு பயிர்களையும் நடவு செய்யும் போது கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டாயமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடிங்களை வந்து ஒருத்தர் கொண்டுட்டு வந்திருந்தார். அந்த கிழங்கு கொடிங்களை வந்து எல்லாருமா வாங்கிட்டு போனாங்க. கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமா சேர்ந்து ஒட்டுக்காக வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் வந்து தலைமை ஏற்று அவர் மூலிமா நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. அந்த விதத்தில் வந்து சுந்தரத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நாங்கள் இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அந்த எக்ஸிபிஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். விதை பகிர்தலுக்கு நான் வர வரைக்குமே வந்து என் பையன் தலைக்கு தண்ணி ஊற்றாமல் உட்காந்துட்டு இருக்கான். சரி கொஞ்சமாக மருதாணி தடவி விட்டுறலாம் அப்படின்ட்டு மருதாணி கூட வந்து செம்பருத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன். என் காடு தம்பி மருதாணி அது கூட வந்து செம்பருத்தி பூவு, இது 2 மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சிட்டு அதை வந்து தம்பிக்கு வந்து தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் பூசிட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா நல்லா ஷைனிங்காக இருக்குது. அப்படி வலுன்னு அவனுக்கு அப்படியே முடியே நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஏன்டா தம்பி? அதனால தான் அவன் தேய்ச்சிக்கிறான், இல்லாட்டினா தேய்ச்சிக்க மாட்டான். சரியா? இல்லாட்டினாலும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவானா? நீங்களே சொல்லுங்கள்.
அதனால் தேய்ச்சிக்கிறான். நாம் நினைப்போம் பொட்டை பிள்ளைங்க தான் வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கோங்க, பசங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு. கட்டாயமாக கிடையாதுங்க. பசங்க ஒரு 15 இப்போ வயசுக்கு மேலே ஆயிட்டாங்கனாவே இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. நீங்கள் கூப்பிட்டு கூட சொல்லி பாருங்க, டேய் தம்பிக்கு முடிக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோ, ஃபேஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை டக்குன்னு தான் சொல்லித்தரீங்க, கை வலிக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லி பாருங்க, கட்டாயமாக செஞ்சுக்குவாங்க. விகாஸே பாருங்க, அவங்க அக்காலாம் வந்தால் முகத்துக்கு எல்லாம் பூசிக்குவான். அதே மாதிரி இப்போ தலைக்கும் இப்போ வாரம் பூசிக்கிறாங்க, எனக்கு பூசிடுமான்னு. அதே மாதிரி நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பூசி விடுங்க. ஆமாம், பூசி விடுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க. இப்போ நீ யார் அப்படி பிடிக்க சொல்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். இது முள்ளமாக நான் பூசி விட்றேன் அழகா. ஓகே, விகாஸ் தம்பிக்கு சூப்பராக பூசி விட்டேன் பாருங்க. தலை ஃபுல்லாகவே நல்லா கொசன்னு பூசி விட்டேன். இந்த அளவுக்கு எங்கள் வருஷா வினிஷா கூட பூசினது கிடையாது. அந்தளவுக்கு நல்லா போட்டு விட்டேன். ஏன்னா அவன் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டான். அதனால் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொண்டு வந்து அத்தனையுமே பூசி விட்டுட்டேன். தம்பி, அவனுக்கு ஒரே ஒரு வெள்ளை முடி வந்துருச்சுங்க, அதனால் பயம் வந்துருச்சு. அதனால் மருதாணி பூசு, செம்பருத்தி பூசு அப்படின்னு பூசிட்டு இருக்கிறான். அப்படி தானே விகாஸ்? அப்படிதான். என்ன பாருடா, வைக்கப்படாதுடா. சரி, ஒரு அரை மணி நேரமாக ஊருட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்குவியான், சரியா? தேய்ச்சி விடும் போது சொல்லு, நான் வந்து தேய்ச்சி விட்றேன். நானே தேய்ச்சி விட்றேன். இதுதான் எங்கள் குடும்பத்தோடைய அளவு, ஹைட்டோட அளவு. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது நம்ம விகாஸ் தம்பி, 2வது இடத்துல வினிஷா, 3வது இடத்துல சுமதி, 4வது இடத்துல வர்ஷா. எங்க இருக்காங்கன்னு தெரியல, வர்ஷா இன்னும் எங்க இருக்கிறான்னு தெரியல. நாங்களா கோடு போட்டுக்கிட்டது தான், இங்கே தான் இருப்பா அநேகமா அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் நேற்றுக்கு எல்லாருமே நாங்கள் 3 பேரும் ஹைட்டு பார்த்துட்டோம். ஆனால் அவள் இல்லாதனால அவள் ஹைட்டு பார்க்கல. அவள் ஊருக்கு வந்தோடனே அவள் ஹைட்டையும் பார்த்துட்றோம். எல்லாத்தையும் அழிச்சு விட்டான் பாரு, போடா. கருவாயா, என் நாய் எல்லாத்தையும் போய் பிடிக்க போகிற மாதிரி என் பூனை வந்து பிடிக்கிறியா நீ? அடி உன்னை பிச்சு விடுவோம், உன்னை பிச்சு ஒழுங்கா வந்துக்கோ. நான் கேட்கறதுக்கு ஆளில் நினச்சிட்டு இருக்கிறியா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறீங்கன்னு நினச்சாக்க போய் நீ என் பூனையாச்சி போய் தொடர. நீ கேட்டுக்குள்ளேயே விடாம நம்ம பண்ணிவிடுவோம்னா ஒழுங்கா வந்துக்கோ. பார்க்கறத பாரு, எங்கே போச்சுன்னு பார்க்குது பூனைய. அதெல்லாம் ஓடி போயிட்டா பூனை. உன்னை பேசிக்கிறேன், உன்னை இரு. நாம் வந்து நேற்று வந்து நம்ம விவசாயிகள் கூட்டமைப்புக்கு போனோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் என்ன எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் அங்கே போனேன். எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சுந்தர் வரா, அப்படி வான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு விதைகள் வந்து பகிர்தல் பண்ணுறாங்க இந்த ஆடி மாதம் வர்றதுனால. அதுவும் இல்லாமல் சேலத்தில் வந்து ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாடி தோட்டம் அமைச்சு அதில் வர விதைகளை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா தோட்டம் வச்சுருக்கிற நாங்களே வந்து விதைகளை யார்ட்டையுமே பகிர்தல் பண்ணுறதே கிடையாது. கொண்டு போய் சொல்லியிருந்தா கூட கொண்டுட்டு போயிருந்திருப்பேன், எனக்கு அது தெரியல எங்களுக்கு. ஆனால் அந்த பசங்க வந்து இந்த வயசில் வந்து விதைகள் எல்லாம் சேமித்து எல்லாருக்குமே பகிர்தல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கிட்ட இருக்கிற விதைகள் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி வந்து பசங்களாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு உண்மையாலுமே நேற்றுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து அவங்க எல்லாருக்குமே விதைகள் கொடுத்தாங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட இருந்து விதைகள் பாரு நானுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் வந்து எழுதி அதில் ஒவ்வொரு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். எங்கிட்ட எல்லா இதில் அவங்க கொடுத்த விதைகள் எல்லாமே நம்மளுடைய தோட்டத்தில் ஏற்கனவே நான் பயிர் பண்ண விதைகள் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விதைகளை தான் நான் மறுபடியும் வந்து நம்ம மஞ்சள் காடு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்குது, இங்கே முன்னாடி கொஞ்சம் தோட்டம் இருக்குது போடுறதுக்கு. அதனால் அதுக்கு தகுந்தபடி எல்லாத்தையுமே பயிர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா விதைகளும் வாங்கியிருந்திருக்கேன். அங்கே வந்த கூட்டத்தில் வந்த ஒரு நண்பர் வந்து ராசிபுரத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் சொல்லிட்டு அவருடைய தோட்டத்தில் இருந்த கொழிஞ்சி நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த கொழிஞ்சிக்காயின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 செடி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. சுந்தரத்துக்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு ஒரு செடி அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது நல்லா இன்னைக்கு சாயந்தரமாக அதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இனிமேல் எந்த ஒரு கூட்டமைப்புக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற விதைகளை நம்ம கொண்டுட்டு போயிடணும், அது மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போ தான் வந்திருக்கு. சூப்பருங்க. இது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து நான் விதைகளை ஊனும் போது நான் கட்டாயமாக சொல்கிறேன்.
இந்த விதைகள் எல்லாத்தையும் நான் வந்து ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் போட்டுருவேன் நான். ஏன்னாக்கா பருவமழை வந்து நம்ம ஆடி மாதம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வருஷம் ஆடி மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக வேண்டி நான் முன்னாடியே வந்து பயிர் செய்ய போகிறேன். நீங்களுமே முன்னாடியே நீங்கள் வந்து விதைகளை விதைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலர் வந்து ஆடி 18க்கு அப்புறம் தான் விதைகளை ஊனுவாங்க, கொடி வகைகள் எல்லாத்தையும் ஊனுவாங்க. நம்ம இந்த ட்ரிப்பு ஆடி 1க்கே நம்ம வந்து ஊன ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மழை வந்து முன்னாடி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நான் ஊனும் போது ஒவ்வொன்றும் எப்போ ஊன்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது 3வது பழமாங்க. 3வது பழத்தையும் பறுக்கிறோம். 2வது பழம் அறுத்தோம், அதுவும் வந்து முளைப்பு தான் வந்துருந்துச்சு. நார் அதிகமாக இருக்குதுங்க இந்த பழத்தை. பன்ருட்டி பழம் இந்த பழா பேர். முதல்ல கொட்டையை பாருங்க, முளைப்பு வந்துச்சானு. கொட்டையை மட்டும் முதல்ல பாருங்க. வந்துருச்சுங்க, முளைப்பு வந்துருச்சுங்க, முளைப்பு வந்துருச்சுங்க. இது எப்போ தான் இது அறுக்கிறதுனே தெரியலையேங்க. எல்லா கொட்டையிலையுமே அங்கே முளைப்பு வந்துருக்குது பாருங்க, எல்லா பழத்துலையும். இன்னொன்று எடுத்து பாருடா. ஆனால் பழம் ரொம்ப திரண்டுலாம் பழுக்கலை, ஆனால் அதுக்குள்ளே முளைப்பு வந்துருச்சு. என்னவா இருக்கும்? இன்னொன்று எடுத்து பாருடா. இது அடி கடவுளே, மரமா இருக்குது உள்ளார. இன்னைக்கு வந்து நெய் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் வந்து எங்கள் சாந்தி அக்கா தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க எங்கிட்ட. இப்போ நெய் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அன்புக்கிட்ட தான் ஒரு 2 லிட்டர் நெய் வாங்கினேன். நான் அன்புகிட்ட நெய் வாங்கினதை பார்த்துட்டு அக்கா வந்து எனக்கு வந்து நெய் கொடுத்து விட்டுருக்காங்க. எப்போவுமே அக்கா தான் எனக்கு நெய் வந்து கொடுப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் நான் போகிறதும் இல்லை, அங்கே டைமே இருக்கிறது இல்லைங்களா போகிறதுக்கு. அதனால் வாங்கிறதே இல்லை, அதனால் வாங்காமல் விட்டுட்டேன். அப்புறம் இப்போ அன்புட்டு 2 லிட்டர் நான் வாங்கினதை பார்த்துட்டு அக்கா வந்து அடடா நெய் இல்லையா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்து விட்டுட்டாங்க. இதுவே 2 லிட்டருக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. சரி, நம்ம ஒரு ட்ரிப்பு வந்து முருங்கைத்தலையை போட்டு நல்லா காய்ச்சி நல்லா எடுத்து ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த டைல்ஸை மாற்றிட்டிங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டைல்ஸ்லாம் எதுவும் மாற்றலைங்க. ஃபுல்லாக அது ஒயிட்டாக இருந்துச்சு. சரி, அதை வீடியோஸ் எடுத்தோமா கலர்ஃபுல்லாக தெரியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது வந்து பேப்பர் தான். இது இந்த பேப்பர் ரோல் தான். இது வந்து 200 சில்லற 200 சம்திங் தான் வந்துச்சு. அது ஒரு ரோல் வாங்கி அப்படியே ஒட்டிடலாம் அப்படின்ட்டு வாங்கி ஒட்டிட்டேன். ஒரு 3/4 வாசிக்கு ஒட்டிட்டேன். இன்னும் ஒரு ரோல் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தோடனே மீதி இருக்கிறதையும் ஒட்டிடலாம். இந்த ஒரு சைடுக்கு மட்டும், அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு செவத்துக்கு மட்டும் ஒட்டிடலாம். அப்போ வந்து இங்கே இப்படி வீடியோ எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இங்கே கலர்ஃபுல்லாக தெரியும் இல்லைங்களா? அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வாங்கி ஒட்டியிருக்கிறேன். மற்றபடி வந்து டைல்ஸ்லாம் எதுவும் மாற்றலை. மேலே பாருங்கள், ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? நீங்களுமே இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸு, வால் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கூட நீங்கள் கூட வாங்கி அந்த மாதிரி ஒட்டிக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நெய் எல்லாமே காய்ச்சிடலாம். அடுத்ததான் வந்து இது வந்து எரம மாட்டு பாலுங்க, நெய்ங்க. இது வந்து எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 1 லிட்ரு வந்து 900 ரூபாங்கிற ரேட்டுக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குதுன்னு. நல்லா எரம பலம் கிடைக்கும் இந்த நெய் குடிச்சமாக்கா அப்படி நான் நினைக்கிறேன். ஆனால் தெரியல. அப்படி தான் எரம மாட்டு பால் குடித்தாலும் சரி, நெய் குடித்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதையும் ஒரு ட்ரிப் காய்ச்சிடலாம். ஏன்னா அவங்க காய்ச்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நாம் காய்ச்சி அதில் வந்து முருங்கைத்தலை போட்டு வச்சோமா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அப்போ காய்ச்சிடலான்னு. இப்போ இது வந்து வாட்டர் கேனில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சுடு தண்ணி வச்சு வாட்டர் கேனை உள்ளே போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆக்கி அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நெய்யில் நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. பாலுமே எரம மாட்டு பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படங்களில் சொல்கிற மாதிரி, விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி நல்லா நெய் கெட்டியாக வந்துடுது. அதனால தான் இந்த எரம மாட்டு பால் வந்து தனியாகவும் இந்த மாட்டுப்பால் தனியாகவும் காய்ச்சிருக்கிறேன். இப்படி முருங்கைத்தலையை போட்டோன்னே அப்படியே படப்படன்னு பொரியணுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே பொரியணும். பொரிஞ்ச உடனே இறக்கிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்படி முருங்கைத்தலையை போட்டோன்னே அப்படியே படப்படன்னு பொரியணுங்க.
இப்படி படப்படப்படன்னு பொரிஞ்சிச்சுன்னா நெய் வந்து கரெக்டான பதத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கலரும் மாறிடும், உங்களுக்கு எல்லோ கலர் மாறி ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆயிரும். இப்போ வந்து வாசம் முருங்கைத்தலை வாசத்தோடு நல்லாயிருக்கும். உப்பு அந்த அக்கா ஏற்கனவே போட்டுட்டாங்க, அதனால தான் நான் உப்பு போடல, இல்லைன்னா உப்பு போட்டுக்கணும். இந்த முருங்கை தலையை சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான், சரிங்களா? இப்போ இதை பார்க்கலாம். இதுலேயும் வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம உப்பு போடணும். நீங்கள் உப்பு போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டாலும் நல்லா பொரியும் அப்படி கல்லுப்பு. சூப்பர், அவ்வளோதாங்க. இப்போ 2 நெய்யுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கல்லுப்பு எப்படி கொதிச்சு வருது பாருங்களேன். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து அந்த செடியை வந்த செடியை முதல் வேலையாக நடவு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து வேர் வந்து பிடுங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வச்சுருந்தமாக்க வீணாக போயிடும். அதுக்காக உடனே வந்து குழியை நோண்டி நாங்கள் நடவு செஞ்சுட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.